இட்லியை சட்னியில் அங்கிட்ட ஒரு பெரட்டு இங்கிட்ட ஒரு பெரட்டுன்னு எனக்கு ஒரு வாய் ஊட்டிட்டு அவங்களும் ஒரு 2 இட்லியை சட்னியோட ஜம்முன்னு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே கிளம்புறதுக்கு சன்ஸ்கிரீன் லோஷனை முகம் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு எங்க ஐயாக்கு நல்லா வயிறு நிறைய பால் கொடுத்து தூங்க வச்சுட்டு வெளியே கிளம்பிட்டோம். என் ஒய்ஃப் பக்காவா சூப்பரா தைக்கக்கூடிய ஒரு ப்ராப்பரான டெய்லர். ஆனா இப்ப நிலைமையை பாத்தீங்களா, அவங்களோட பிளவுஸையே வெளியே கொடுத்து தைக்கிற மாதிரி ஆயிருச்சு. அதுக்கு காரணம் 3.9 kg பேபியை நார்மல் டெலிவரியில பெத்தெடுத்தது. டெலிவரி ஒவ்வொருத்தர பொறுத்து மாறும். சில பேருக்கு வெயிட் குறையா இருக்கும், சிசேரியன் பண்ண வேண்டியதா இருக்கும். இல்ல நார்மல் டெலிவரியில நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். சில பேருக்கு வெயிட் அதிகமா இருக்கும், உள்ள போவாங்க, அப்புறம் அரை மணி நேரத்திலேயே பிரசவ வார்டுல இருந்து வெளியே குழந்தை எடுத்துட்டு வந்துருவாங்க, ஈஸியா முடிஞ்சிடும். அதனால பேபி டெலிவரிங்கிறது ஒவ்வொரு பெண்களுக்கும் மாறுபடும். குழந்தைய நார்மல் டெலிவரி பெத்தெடுத்ததுக்கும் இப்போ பிளவுஸை வெளியே தைக்க கொடுக்கறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன்னா என் ஒய்ஃப்க்கு ஃபோர்செப் டெலிவரின்ற ஒரு மெத்தட்ல தான் குழந்தைய வெளியே எடுத்தாங்க. நம்ம நண்பன் படத்துல கூட சக்ஷன் கப் மெத்தட்ன்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி தான் அந்த பேபி டெலிவரி சீன்ல கூட பேபி டெலிவரி பண்ணி எடுத்திருப்பாங்க. அந்த மெத்தட்ல அந்த கப்பு வழியா காத்து இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ பேபி தலையில வைக்கும் போது அது தலையை நல்லா பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே மெதுவா இழுப்பாங்க, குழந்தை வெளியே வந்துடும். இது செக்ஷன் கப் மெத்தட். கப் யூஸ் பண்ற அளவுக்கு கூட இல்ல, அதை விட கஷ்டமா இருக்குன்னா தான் இந்த ஃபோர்ஸப்பை உள்ள விட்டு வெளியே இழுப்பாங்க. நிறைய பேர் கூட கமெண்ட் பண்ணிருக்கீங்களே, உங்க குழந்தையோட தலையில ஒரு குட்டி வீக்கம் இருக்குன்னு. இந்த ஃபோர்ஸப்பை உள்ள விட்டு குழந்தைய தலையை பிடிச்சி வெளியே இழுக்கும் போது லைட்டா ஒரு வீக்கம் மாதிரி ஆயிருச்சு. அது இப்போ பரவாயில்ல. பேபிக்கு எப்படி ஹெட்ல ஒரு சின்ன வீக்கம் வந்துச்சோ அதே மாதிரி ஒய்ஃப்க்கும் ஸ்பைனல் கார்ட்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஸ்டிச்சஸும் 11 போட்டிருக்காங்க. ஸோ இதனால தான் அவங்களால ஸ்டிச் பண்ண முடியல. ஏன்னா ஒரே பொசிஷன்லேயே உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, அதனால அவங்களுக்கு பெயின் வர ஆரம்பிச்சிடும் ரொம்ப அதிகமாகவே. அண்ட் பேபியையும் கேர் பண்ணணுன்றனால வெளியே தைக்க கொடுக்குறாங்க. ரைட்டு, புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அப்படியே நாங்கள் உத்தரவு வாங்கிட்டுங்களா?